வெல்கம் டு வைப் வித் ஆது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இட்லி மிளகாய் பொடி. இந்த ஒரு பொடி இருந்தால் இட்லி, தோசை, ஊத்தப்பம், ஆனியன் ரோஸ்ட், பொடி தோசை இப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 50 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெள்ளை எள்ளா இருந்தாலும் பரவாயில்ல, வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம், இந்த அளவு பருப்புக்கு ஒரு 40 to 45 வரமிளகா, ஒரு 5-6 கலருக்காக 5-6 பேடிகை மிளகா போட்டிருக்கேன். இதுதான் இந்த இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள். வாணலி வச்சிருக்கேன், கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளை வறுத்துப்போம். இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா எள்ளு நிறைய போட்டு செஞ்சும் போது நல்லா வாசனையா இருக்கும். நல்லா எள்ளு பொரிஞ்சு வரணும். பொரியிற வரைக்கும் பொறுமையா வறுப்போம். நல்லா எள்ளு பொரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும், எடுக்கலாம். பாருங்க, நல்லா எப்படி வெள்ளையா போட்டோம். இப்ப நல்லா எள்ளு நிறம் மாறி இருக்கு. இந்த எள்ளோட வாசனை இட்லி பொடிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எடுத்துடலாம். இப்ப உளுத்தம் பருப்பையும் வெறும் வாணலிலேயே வறுத்துக்கலாம். இது ஒரு 200 உளுத்தம் பருப்பு இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் தேவைப்படும். அதனால இது கடலைப்பருப்பு வறுப்படாது, உளுந்து சீக்கிரம் வறுப்பட்டுரும். அதனால எல்லாமே தனித்தனியா தான் வறுக்கணும். பாருங்க, நல்லா உளுந்து வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். சிலர் இதோட வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து அரைக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் இருந்தா ஒரு மாதிரி சிக்கு வாசனை வந்துடும். அதனால நாங்க வேர்க்கடலை அதெல்லாம் போடுறது இல்ல. வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, பெருங்காயம், மிளகாய் தான் நாங்க போட்டு அரைப்போம். இதுவே நல்ல வாசனையா இருக்கும். பூண்டு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு 15 பல்லு பூண்டை தட்டி கடைசியில எண்ணெயில பொரிச்சு நல்லா முருகலா பொரிச்சு போட்டு பொரிச்சுக்குங்க. ஆனா நாங்க பூண்டு சேர்க்கறது இல்ல. பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்குங்க. பாருங்க, நல்லா கடலைப்பருப்பும் வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல 2-3 பெருங்காய கட்டி கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் இதுல சேர்க்கறதுனால நல்ல வாசனையா இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். இப்ப மிளகாய், இதுக்கு தேவையான இப்ப 200 கிராம் போட்டிருக்கோம். அதுக்கு 40 to 45 வத்த மிளகா, ஒரு 5 பேடிகை மிளகா சேர்த்துருக்கோம். உளுத்தம்பருப்பு 200 எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு 200 எடுத்திருக்கோம். அந்த டம்ளருடைய அளவு 200 கிராம். அதுக்கு ஒரு 40 to 45 வரமிளகா, 5 கலருக்காக பேடிகை மிளகா ஒரு 5 சேர்த்திருக்கேன். காஷ்மீரி சில்லி. பாருங்க, இதே போல சாம்பார் பொடி, ரசப்பொடியும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன், பாருங்க. இந்த மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு, நிறம் மாற வேண்டாம், நல்லா உப்பி வந்திருக்கு, எடுத்துடலாம். வாணலிலேயே வச்சிருந்தீங்கன்னா கருத்து கலர் மாறிடும். அதனால வாணலில இருந்து எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
பாருங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பருப்புல போட்டிருக்கேன். உப்பும் சேர்த்தாச்சு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்ததும் அதுல பருப்பு எள்ளு எல்லாம் சேர்த்துருக்கு. இதுல மிளகாய் தனியா இருக்கு. ரெண்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மிளகாய் ஜார்ல போட்டு வச்சிருக்கேன். மிளகாய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் பருப்பு சேர்த்து அரைக்கலாம். பாருங்க, மிளகாய் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். எள்ளு எல்லாம் சேர்த்ததெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, மணமான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லெண்ணெயிலையோ இல்லை நெய்லையோ குழச்சி நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுங்க. ஈரமில்லாத பாட்டிலாக பார்த்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக போட்டு மூடி வச்சுனீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பொடி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது பருப்பு பொடியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.